நம்ம சவுத் இந்தியாவுக்கு எப்படா இந்த ட்ரெயின் வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கேரளாலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கேரளா மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாடையும் ஸ்டார்ட் பண்ணி தான் போக போகுது. வெல்கம் டு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் கிராண்ட் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் அட் திருவனந்தபுரம் சென்ட்ரல். இன்னைக்கு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் 3 ரூட்டில் புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம சதர்ன் ரயில்வே ஜோனில் மொத்தமாக 3 ரூட். அது பார்த்தீங்கன்னா கேரளா பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இங்கே திருவனந்தபுரத்துலேருந்து ஹைதராபாத்தோட சார்லப்பள்ளிக்கும், இங்கே திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம சென்னையோட தாம்பரத்துக்கும், அண்ட் நாகர்கோயிலும் திருவனந்தபுரம் வழியாக மேங்களூர் ஜங்ஷனுக்கும் அப்படின்னு 3 அம்ரித் பாரத் இன்றைக்கி இனாகிரேட் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 அம்ரித் பாரத் இனாகிரேட் பண்ணுறதா பிளான் இருந்துச்சு. மேபி அது அப்கமிங் ஃபங்க்ஷனில் கூட பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நாகர்கோயில் டு ஹைதராபாத் ஒரு பிளான் இருக்குது, அதேமாதிரி கோயம்புத்தூர் டு தன்பாத் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறக்காக தான் நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து தாம்பரம், நம்ம சென்னை தாம்பரத்துக்கு மதுரை, திருநெல்வேலி இந்த ரூட்டில் போகிற அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, என்னப்பா வந்தே பாரதாக விட்டுட்டுருக்கீங்களே, எப்போ அம்ரித் பாரத் விடுங்க அப்படின்னு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்டர்ஸ்டேட், அதாவது கேரளாவே தமிழ்நாடு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி தன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போது நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்றைக்கி அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாரு. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க. பிளாட்ஃபார்ம் 2ல் நம்ம தாம்பரம் இனாகரல் அம்ரித் பாரத் நிற்கிது. அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் 3ல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மங்களூருக்கு போகிற அந்த இனாகரல் ஸ்பெஷல் நிற்கிது. ஸோ 2 அம்ரித் பாரத் பார்த்தீங்கன்னா எதிர் ஒரே பிளாட்ஃபார்மில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே பிளாட்ஃபார்ம் 2க்கு போகலாம். இன்றைக்கி மொத்தமாக 3 அம்ரித் பாரத் இனாகிரேட் பண்ணுறாங்க. அதில் 2 அம்ரித் பாரத் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருந்தும், ஒரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா நார்த்லேருந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. திருவனந்தபுரம் நார்த்லேருந்து சார்லப்பள்ளி அம்ரித் பாரத்தும், இங்கிருந்து மேங்களூர் அதே மாதிரி தாம்பரம் அம்ரித் பாரத் பார்த்திங்கன்னா இனாகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் போகிற ரேக்கு. அதே மாதிரி இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோவில் மங்களூர் ரேக். இனாகிரேஷன் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் நடக்குது. பட் அஸ்யூஷுவல் சர்வீஸ் பார்த்திங்கன்னா மேங்களூர் டு நாகர்கோவில் தான். திருவனந்தபுரம் சென்ட்ரல் மங்களூர் ஜங்ஷன் அம்ரித் பாரத் இனாகரல் ஸ்பெஷல். ஸோ இது நம்ம நாகர்கோவிலேருந்து மேங்களூர் ஜங்ஷன் வரைக்கும் ஆப்ரேட் ஆக போகிற வீக்லி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே திருவனந்தபுரம், கோட்டயம், ஷோர்னூர் இந்த ரூட்டில் தான் போகுது. அதே அப்படியே ஆப்போசிட்டில் போய் பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் அம்ரித் பாரத், நாகர்கோவில் டவுன், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, ஸ்ரீரங்கம் வழியாக இந்த ட்ரெயின் தாம்பரம் போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து பொதுமக்களுக்கான சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இனாகிரேஷன் தான். இனாகிரேஷனுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி திருவனந்தபுரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த 3 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்மே இனாகிரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கிரவுண்டில் தான் நடக்குது. அங்கே பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸ் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறாரு. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக தான் இந்த 3 அம்ரித் பாரத்தை பார்த்தீங்கன்னா கொடியரசு துவங்கி வைக்க போகிறாரு. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக தான் நம்மளும் கலந்துக்க போகிறோம். திருவனந்தபுரம் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின் சர்வீஸ். முழுவதும் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் பயணிப்பதற்காகவே ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் வேறு இருக்குது. 1.0, 2.0 அண்ட் அப்கமிங் 3.0 வேறு வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே போய் லோக்கோமோட்டிவ் பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 06-122 திருவனந்தபுரம் தாம்பரம் இனாகிரேஷன் ஸ்பெஷல் இன்னைக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து தாம்பரத்துக்கு போகும்போது. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து அஃபிஷியல் கமர்ஷியல் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி மட்டும்தான் இந்த ஒரு ரேக் வச்சு இனாகிரேஷன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாந்த்ரகட்சியிலேருந்து தாம்பரம் போகிற அந்த அம்ரித் பாரத்தோட ரேக் யூட்டிலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு வீக்லி அம்ரித் பாரத் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இது அப்படியே கார்ட் லைனில் ஸ்ட்ரைட்டாக வந்து மதுரை, நாகர்கோவில் இந்த ரூட்டில் திருவனந்தபுரத்துக்கு வரப்போகுது. நிறைய மேஜரான டவுன்ஸ் வந்து இந்த ட்ரெயின் சர்வீஸ் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் இருக்க சில பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ இதில் சார்ஜிங் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் நீங்கள் அடாப்டர் போட்டு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வயசை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜர் போட்டுக்கலாம். ஸோ அந்த சுவிட்சஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி கம்பிலாம் இருக்கும். ஸோ முன்னாடி இருக்க ட்ரெயின்ஸ்லாம். ஸோ எல்ஹெச்பிலே பார்த்தீங்கன்னா இதை மாற்றி அமைச்சிட்டாங்க. அண்ட் இந்த அம்ரித் பாரத்லையுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுதான் கொடுத்துருக்குறாங்க குஷன். அதே மாதிரி கீழே குஷனுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அம்ரித் பாரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். மேலே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர். ஸோ லுக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு எலிகெண்ட்டான ஒரு ஸ்டைலில் தான் கொடுத்துருக்குறாங்க. இனாகிரேஷன் அப்படிங்கிறனால டெக்கரேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக வந்திருக்குது. அதே மாதிரி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அடுத்து என்ன ஸ்டேஷன் வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு போர்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க.
ஃபைனலி நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்றைக்கி 3 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸை திருவனந்தபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம தாம்பரம் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்துருப்பீங்க மங்களூர் அம்ரித் பாரத்தும் ஆன் டைம் சேம் டிபாச் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு அடுத்து நமக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கே குளித்துறை தான், மார்த்தாண்டம். இன்றைக்கி கேரளாவில் 3 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. திருவனந்தபுரம் நார்த்துலேருந்து சார்லப்பள்ளி, திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து மங்களூர், அதே மாதிரி தாம்பரம். ஸோ நம்ம ட்ரெயினில் ஏறினோடனே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் ரயில் நீர் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே இனாக்ரேஷன் ஸ்பெஷல் ட்ரெயினில் நம்ம அப்படியே தாம்பரத்தை நோக்கி நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டியது தான். திருவனந்தபுரம் டு கன்னியாகுமரி டபுளிங் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த கிளிப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது திருவனந்தபுரம் சவுத் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது முன்னாடி நேமம் ரயில்வே ஸ்டேஷனாக இருந்துச்சு. இதுதான் திருவனந்தபுரத்தோட 3வது டெர்மினலாக செயல்படுது. அதுக்கான டெர்மினல் ஒர்க்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நடந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பிட்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் நடந்து தான் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரிலேருந்து புனே போகிறது. அது பார்த்தீங்கன்னா நம்ம இனாகரல் ஸ்பெஷல் கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இனாகரல் அம்ரித் பாரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு ரயில்வே சார்பாக பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான். இப்போ நம்ம நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். ஏற்கனவே நாகர்கோவிலேருந்து நியூ ஜல்பைகுரிக்கு ஒரு அம்ரித் பாரத் ஸ்டார்ட் பண்ணியிருக்க நிலையில் இப்போ 2வது அம்ரித் பாரத் திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவில் வழியாக சென்னை தாம்பரத்துக்கு ஆப்ரேட் ஆக போகுது. பயங்கரமான வெல்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவனந்தபுரத்துலேருந்து வந்து இந்த அம்ரித் பாரத்துக்கு நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷனில் கொடுத்துட்ருக்காங்க. சென்னை மேலே முழங்க அவ்வளோ நல்ல இன்னாகரேஷன். ஸோ இப்போ நான் போக எல்லா ஸ்டேஷன்லையும் பயங்கரமாக செலிப்ரேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன் போகாமல் நாகர்கோவில் பைபாஸ் லைன் வழியாக திருநெல்வேலி லைனுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே நீங்கள் ரொம்ப தூரத்தில் பார்க்குறதா நாகர்கோவில் ஜங்ஷன். அங்கே பார்த்தீங்கன்னா போனோம்னா கண்டிப்பாக நமக்கு ரிவர்சல் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா 2 சைடு லோகோமோட்டிவ் இருந்தாலும் நம்ம ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நாகர்கோவில் டவுன் தான். ஏன்னா திருவனந்தபுரம் டேரக்ஷனில் திருநெல்வேலி டேரக்ஷன் போகிற ட்ரெயின் எல்லாமே நாகர்கோவில் டவுன் தான் ஸ்டாப்பிங். அங்கே 2 பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு நம்ம ட்ரெயின் அஸ் யூஷுவல் இந்த பைபாஸ் லைனோட கட் அடிச்சு திருநெல்வேலி ரூட்டில் போயிடும். அது மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி லைன்லேருந்து நாகர்கோவில் ஜாயின் ஆகுறது. இப்போ நம்ம அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் ஃப்ரண்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நாகர்கோவில் பைபாஸில் கேர்வில் பார்த்தீங்கனாலே தெரியும் ட்ரெயின் எவ்வளோ லாங் அப்படின்னு. கிட்டத்தட்ட 22 கம்பார்ட்மெண்ட்ஸ், அதே மாதிரி 2 சைடு பார்த்தீங்கன்னா 2 வேப்5 லோகோமோட்டிவ் சேர்த்து 24 காம்போசிஷனோட இந்த ட்ரெயின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஸ்லீப்பர் அண்ட் அண்டர்சர்வ் மட்டும் தான் இருக்கும். இதில் ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட் கூட இருக்காது. இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 2 டைப் ஆஃப் கோச்சஸ் தான். ஒன்று அண்டர்சர்வ்ட், இன்னொன்று ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட். அண்டர்சர்வ்ட் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன். ஸோ இதான் ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட். பார்த்துக்கோங்க, ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டருமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்ம செயின் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ சார்ஜிங் போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டைப் சி, யூஎஸ்பி அண்ட் நார்மல் அடாப்டர் எல்லா டைப்புமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ்பியும் டைப் சியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்டர், அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுட் டேபிள் கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு சூப்பரான லுக்கில் தாங்க இருக்குது இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ பொதுமக்கள் தான் இதை வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ரயில்வேஸ் பார்த்திங்கன்னா ஒரு குறைவான கட்டணத்தில் ஒரு அதிக அளவிலான வசதிகளை கொண்டு ஒரு ரயிலை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதை வந்து பொதுமக்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம 3rd கமர்ஷியல் ஹால்ட்டான வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு இருக்கோம். வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. அதுதான் நியூ ஜல்பைகுரி அம்ரித் பாரத். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பிரைம் மினிஸ்டர் துவங்கி வச்சாரு. அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஒரு கமர்ஷியல் சர்வீஸே ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸோட எம்டி ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா வள்ளியூரில் தான் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதை ஆப்ரேட் பண்ணுறது நம்ம சதர்ன் ரயில்வே ஜோன் தான். நாகர்கோவிலில் மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க.
number 0612 Trivandrum Central Tamaram Amrit Bharat Special Express via is on platform number 3. திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். திருநெல்வேலி ஜங்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும் சவுண்ட் கேட்கும்போது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கிறதுனால அங்கே போக முடியல. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது விசில் ஊதிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி, சாத்தூர், அதுக்கப்புறம் தான் விருதுநகர் ஜங்ஷன் ஸ்டாப்பிங் வரப்போகுது. இப்போ நம்ம சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் முதல் முறையாக சாத்தூருக்கு வந்திருக்குது. இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா WR வெஸ்டர்ன் ரயிலோட ரேக்கு. பட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம், சாந்த்ராகச்சி அந்த ரேக் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இது இனாகரலுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா RCF கப்பூர்தலா தான். ஸோ இதுக்கப்புறம் விருதுநகர், மதுரை தான் நமக்கு ஸ்டாப்பிங்ஸ். கோவில்பட்டி, சாத்தூரில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக எல்லா ட்ரெயின்ஸுமே நின்று தான் போகும். ஒன்றா சம் ஆஃப் த ட்ரெயின்ஸ் நிற்காது. அதில் இந்த 2 ஸ்டேஷனையும் பார்த்தீங்கன்னா தாம்பரம், செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடும். அண்ட் இந்த அம்ரித் பாரத்துக்கு இங்கே 2 டைரக்ஷனுமே ஸ்டாப்பிங் இருக்குது. அம்ரித் பாரத் நடைமேடை ஒன்றில் வந்து சேர்ந்து விட்டது. Passengers kind attention please. Train number 06122 Thiruvananthapuram Central to Tambaram Amrit Bharat has arrived on platform number 1. இப்போ நம்ம விருதுநகர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புஷ்புல் வகையிலான ட்ரெயின்ஸ். ஃப்ரண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வேப் 5 லோக்கோமோட்டிவ் இருக்கும், பேக் சைடில் ஒரு வேப் 5 லோக்கோமோட்டிவ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்க லோக்கோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா இழுத்துட்ருக்கும், அதே மாதிரி பின்னாடி இருக்க லோக்கோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து தள்ளிகிட்ருக்கும். ஸோ இதுதான் புஷ்புல் கான்செப்டில் ஒன்று. ஸோ புஷ்புல் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா மூவ் ஆகிறதே தெரியாது. அதே மாதிரி ஸ்டேஷன் அரைவ் ஆகிறது அது எதுவுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா மோஸ்ட்லி அந்த ஜெர்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைப் LHB கோச்சஸில் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த அம்ரித் பாரத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல விஷயம்னே சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் அம்ரித் பாரத்தில் ட்ராவல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவலே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்து மதுரை ஜங்ஷன் தான். மதுரை ஜங்ஷனோட நம்ம ஜேர்னி முடிய போகுது. திருச்சி வரைக்கும் போகலாம் பிளான் போட்டோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டி லேட் ஆயிடுச்சு. அதனால் மதுரையில் இறங்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மதுரை ஜங்ஷனில் பார்க்கலாம். Station, Madurai Junction.
Welcome to Thiruvananthapuram Central, Tambaram Express 061222. Thiruvananthapuram Central, Tambaram Express. तांबरम स्पेशल एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 8 पर आ गई है। வர முடியுமா? நீங்கள் போயிடலாம், நான் வர முடியாது. போயிட்டு ஏற முடியும்.